காவேரி மகளிர் கல்லூரியில் நடைபெறும் ஃப்ரெஷர்ஸ் டே கொண்டாட்டத்தில் கருணை செம்மல் விருது பெறும் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. 17வது சட்டமன்ற பேரவைக்கு முதலமைச்சர் வருகை தந்திருக்க அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சம்பிரதாயபூர்வமாக அவருக்கு வணக்கம் வைத்து வாழ்த்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். சிகப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் ஆளுநர் உரை. அவருக்கு ஆளுநருடைய வருகைக்காக சிகப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு ஆளுநர் வருகைக்காக காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை. சபாநாயகர் வந்துடுவார். சபாநாயகரை தொடர்ந்து ஆளுநர் வந்தவுடன் சபாநாயகர் நாற்காலியில் நின்றவாறு தமிழ்நாடு ஆளுநர் பேரவை நடவடிக்கைக்கு தலைமை தாங்கி ஆளுநர் உரையோடு இந்த நிகழ்வு தொடங்கும். பக்கத்து இருக்கையில் சபாநாயகர் இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. 17வது சட்டமன்ற பேரவை எம்எல்ஏக்கள்லாம் பதவியேற்று அதே போல நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பெல்லாம் கடந்த மாதம் நடைபெற்றது. ஆனால் அலுவல் பூர்வமாக இந்த நிகழ்வுகள்லாம் தொடங்கக்கூடிய நிகழ்ச்சி இன்றோடு தான், ஆளுநர் உரையோடு தான் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் 17வது சட்டமன்ற பேரவையுடைய முதல் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. இன்னைக்கு ஆளுநர் உரை இடம்பெறுகிறது. அதை தொடர்ந்து அலுவல் ஆய்வு குழு கூடி எவ்வளவு நாள் சட்டமன்ற இந்த முறை நடத்தலாம் அப்படிங்கிறது கூடி பேசுவாங்க. அதில் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் உள்ளிட்ட உறுப்பினர்கள்லாம் கூடி இன்னைக்கு முடிவு செய்ய இருக்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு முதலமைச்சர் வருகை தந்த காட்சிகளை நம்ம திரையில் பார்க்கின்றோம். வழக்கமாக மேசைகள் இருக்கும் 2 வரிசையிலையும், ஆளுங்கட்சி வரிசையிலையும் எதிர்கட்சி வரிசையிலையும். அது ஆளுநரும் வந்துட்டார், பேரவைத் தலைவர் முதல்ல வந்துட்டார். பேரவைத் தலைவரை தொடர்ந்து ஆளுநரும் வருகை தரக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில் பார்க்கின்றோம். காவேரி மகளிர் கல்லூரியில் நடைபெறும் ஃப்ரெஷர்ஸ் டே கொண்டாட்டத்தில் கருணை செம்மல் விருது பெறும் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.